காந்திபுரத்தோட 9 பஸ் ஸ்டாண்டுங்க. அது இந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. அந்த பக்கம் வந்து மப்சல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. இந்த இடத்துலையுமே ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. எல்லா லைட் எரியுற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எரியும், ஆனால் எரியாதுங்க. ரோடுக்கு பவரே கொடுக்காதுங்க. பார்த்தா அப்படியே லைட் எரியிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு மேலேயெல்லாம். இல்லை நம்ம வண்டி வெளிச்சு தாங்க இது ஒரு லைட் எரியுதுங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2ங்க. நீங்கள் இந்த கிராஸ் கட் ரோடு சாயந்தர நேரம் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ ஓடுறேன். அது நம்ம சேனல் இருக்குதுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம லைட் ஆஃப் பண்ணியாச்சுன்னா ஒரு வெளிச்சம் தெரியாது. அந்த கடையில் இருக்கிற நேம் போர்டு வெளிச்சம் தான் இவ்வளோ தூரம் அடிக்குதுங்க. எனக்கு என்னமோ ஸ்மார்ட் சிட்டி மாதிரி தெரியலிங்க. பயங்கரமான குப்பை சிட்டியாக மாறிட்டு இருக்குதுங்க. ரொம்ப 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 ஒஸ்ட்டாக போகுதுங்க. நாளுக்கு நாள் டே பை டே எல்லா இடத்துலையும் ரோடு பிரச்சனைங்க. எல்லா இடத்துலையும் ரோடு பிரச்சனைங்க. சும்மா நான் வாய் வார்த்தைக்கு ஏதோ சொல்லணும்னு சொல்லிங்க சாமி. எந்த இடத்துல ரோட்டுக்குள்ளே போய் பாருங்க. எல்லோரும் நீங்களும் கம்யூட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அங்கே இங்கேன்னு. நீங்களே சொல்லுங்கள், கண்டிப்பாக ரோடு மட்டும் நல்லா இருக்கா உங்கள் ஏரியாலினுங்க. குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து ரோடு நல்லா இருந்துச்சுன்னா அது வேறு லெவலுங்க உண்மையாகவே. ஸோ லைட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது ஸ்கூட்டரில் வெள்ளை லைட்டும் போடக்கூடாதுங்க. எல்லோ லைட் வச்சு போட்டுங்க ஒரு பவரும் இருக்காதுங்க. நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோங்க. ஹை டெசிபிள் ஹார்ன் போடாமல் நார்மலாக கம்பெனி என்ன OEM ஹார்ன் கொடுக்குறோம் அது போட்டுங்க. லைட்டாக அதே தாங்க. அப்போ அந்தளவுக்கு ரோடு இருக்கணும்னுங்க. ரோடு இருக்கணும், ரோடு லைட் இருந்தால் தானுங்க அப்புறம் அது கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் இல்லைன்னா பவர் லைட் போட தான் செய்கிறாங்க, ஒயிட் லைட்டுங்க. ஒரு எதுக்கால வரல அடிக்கிறாங்க, ஒன்று கண்ணு இன்னும் அப்படியே புழுச்சுன்னு ஆயிடுதுங்க. இதை விட உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம கவுண்டம்பாளைய ரோடு தொட்டுட்டு பார்ட் 3 போடுறேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடுன்னு ஒன்று இருக்கா இல்லையானே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குங்க. அப்படி கும்பிருட்டாக இருக்குங்க. ஒரு லைட்டு வேலை செய்கிறது இல்லைங்க. பரவாயில்ல, இங்கேயாவது இந்த பாலத்து மேலேயாவது வேலை செய்யுதுங்க. அப்புறம் அது அதே மாதிரி இந்த பாலத்துலிங்க கேப் பாருங்க, தட்டு இந்த 2 வீலர் போலேங்க. இது ரோடா இல்லை வேறு ஏதாவதுங்களா? அந்த நடுவில் இருக்கிறதா ஏதாவது சரி பண்ணணுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 வீலர்லாம் முதுக்கே அடி இறங்குதுங்க. இந்த ரோட்டில் பிரயாணம் பண்ணுறவங்க பாவங்க உண்மையாகவே. எவ்வளோ பெரிய குழின்னு பாருங்க சாமி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, ஃபுல்லாக குழியாக தான் இருக்குங்க. வண்டி ஓட்டக்குள்ளே போகும்போது நான் ஆயிடுதுங்க. எது இப்போ டிராஃபிக் இல்லாதனால தெரியலிங்க. டிராஃபிக் மட்டும் இருந்துச்சுன்னா ஏன்டா வண்டி விட்டு வரோன்னா இருக்கும் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளிங்க. பசங்க நடந்து போய்க்கலாம், இல்லைன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போய்க்கலான்னு தோணுங்க. இல்லைன்னா பைக்கில் வந்துடலாம் தோணுங்க. பைக்லேயும் கஷ்டம் தாங்க. அப்புறம் இந்த இடத்துல ரோடு ரொம்ப நாளாக தோண்டிட்டு இருக்கிறாங்க நைட்டுங்க. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சிரமமாக இருக்குதுங்க. பாருங்க, இந்த ரோடு தான் சொன்னேன். இங்கே ஒரு மிரர் வைக்கலாங்க. இவ்வளோ பெரிய டேர்னிங்க. ஒரு ரிஃப்ளெக்டிவ் மிரர் இல்லைங்க, ஸ்மார்ட் சிட்டிங்களாமாங்க பேர், தெரியுதுங்களா? சேஃப்டி ஆங்கிளில் ஒரு ரிஃப்ளெக்டிவ் மிரர் வைக்கணும் இல்லைங்களா? இல்லைங்களா? நல்லா ஒரு குறைஞ்சது ஒரு 18 இன்ச்சில் இருந்துங்க. 18 இன்ச்சில் பெருசுங்க. 18 இன்ச்சு இருந்துச்சுன்னா போதுமானதுங்க. 18 இன்ச்சு அந்த ரிஃப்ளெக்டர் மிரர் வச்சிங்கன்னா 2 பேர்த்துக்கும் தெரியும். இந்த பக்கம் வண்டி வரவங்களும் தெரியுங்க, அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக வரவங்களும் தெரியும். நிறைய பேர் இந்த கிராஸ் ஜங்ஷனில் ரொம்ப ப்ராப்ளமாங்க. டிராஃபிக் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. டிராஃபிக் டைம் விட இந்த மாதிரி டைம் இல்லைங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், அந்த சைடு ஸ்பீட் அதிகமாக இருக்குங்க. கேபிள் நடுவில் தொங்குதுங்க. இந்த வேலை எப்போ தான் முடிப்பாங்க தெரியலிங்க. டெய்லியும் 10 நாள் இப்படி தான் போயிட்டு இருக்கிறோம். சாயந்தர நாள் இது வழியே வரவே முடியறது இல்லைங்க. கிலோமீட்டர் கணக்கில் வண்டி நிற்குதுங்க. வெறுத்து போயிடணுங்க. வண்டி மைலேஜ் எப்படி தருங்க, சஸ்பென்ஷன் எப்படி நல்லா இருக்கும், கிளச் லைஃப் எப்படி இருக்கும். ரோடேக்ஸ் கட்டுறோம் இல்லைங்களா? ரோடேக்ஸ் கட்டுறோம். வண்டியில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணுறீங்க, ஆவணங்கள் எல்லாம் செக் பண்ணுறீங்க. லைட் எரியலைன்னா ஃபைனுங்க, இல்லை கூப்பிட்டு நிற்க வச்சு அட்வைஸ் பண்ணுறீங்க, கரெக்டுங்க. இந்த மாதிரி குழி குண்டில் ஓட்டினாங்க எப்படி லைட் சிஸ்டமெல்லாம் இருக்குங்க பாருங்கள். இந்த இடம் தான் சொன்னேன். இங்கே பாருங்க, ஆஃப் பண்ணுவீங்களே ஒன்றுமே தெரியாது. எப்படிங்க? ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, இங்கே பிரதானமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் ஜோனில் எவ்வளோ இருட்டு பாருங்கள். அதிகமான வண்டி இருக்கிற இடங்க இது. நம்ம வேணாலும் இன்னொரு டைம் ஆஃப் பண்ணி காமிக்கிறேங்க. அதிகமான வண்டிங்க, கால் டாக்ஸி முதல் கொண்டுங்க, மார்க்கெட் இருக்கிறனால சரக்கு வாகனத்துலேருந்து எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வண்டி இங்கே தான் வருதுங்க, திரும்புதுங்க, போகுதுங்க, பிடிக்குதுங்க. அப்போ இந்த ரோட்டில் ஒரு லைட் வசதி சரியில்லை அப்படின்னா இது எப்படிங்க பாருங்கள்.
சுத்தமாகவே லைட் இருக்காதுங்க. கவுண்டமலை ரோடு இன்னும் சூப்பராக இருக்குவாங்க. இதுலையாவது ஏதோ அந்த ஹாஸ்பிட்டல் போர்டு இல்லைன்னா அந்த வெளியே இருக்கிற கடையோட போர்டு வச்சு உங்களுக்கு தெரியுதுங்க. அங்கெல்லாம் போயாச்சுன்னா நிறைய ஓடும். ஐயோ இது என்னங்க தண்ணி, அட சாமி, எந்த இடம் உடஞ்சதுன்னு தெரியலிங்க. இதுங்க ரோட்டில் ஆறு மாதிரி போகுது. குடிக்கிற தண்ணி வீண் மட்டரில் நம்ம ஆளுங்க தாங்க. அங்கே பைப்பு கை வச்சுன்னா இங்கே உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேனுங்க. அடே இது என்ன தண்ணின்னு தெரியலிங்க. ஐயோ சாமி, அந்த பக்கமெல்லாம் ஒரு 2 அடிக்கே தண்ணி நிற்கிது ஓடுறதுங்க ரோடோட லெஃப்ட் சைடுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லவே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லைங்க. மோசம் சொல்லணும், நார்மலான ஃபெசிலிட்டி தானே கேட்குறாங்க. தயவு செய்து கெஞ்சி தான் கேட்குறோம். ஏதாவது ஒரு இடத்துலங்க நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியுதுங்களா? எல்லா இடத்துலையும் தந்துடுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தந்துடுங்க. எல்லாம் ஒரே முட்டமாங்க. இங்கே ஃப்ளைஓவர் வேணும் அப்படிங்கிறப்ப இது கண்டினியூஸாக அப்போவே போட்டுக்கலாம். கவுண்டமலை ஃப்ளைஓவர் 5 வருஷம் காத்துட்டு இருந்தாங்க. அந்த வேலையோட இது வேலை கை வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி ஜம்முன்னு இருந்துருக்குங்க. விட்டு விட்டாங்க. அப்புறம் இறக்கி விட்ட இடத்துலேருந்து யூடர்ன் போடுற இடத்துல பயங்கர டிராஃபிக் போகுதுங்க. ரோடு இது ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். இந்த இடத்துல தண்ணின்னு நின்றுச்சுனாங்க. மழை காலத்தில் எவ்வளோ பெரிய கூலி இருக்குன்னு தெரியாது. அங்குள்ள ரோடு பேட்ச் ஒர்க்காவது போடணும் நம்மளுங்க. இங்கே வரும் ரைட் சைடில் வண்டி ஓட்ட முடியாதுங்க. அப்படியே தடக்க புடக்க ஆடுங்க. இங்கே வரும் உங்களுக்கு கேமரா ஷேக்லேயே தெரியுங்க. அவ்வளோ குழியாக இருக்குதுங்க. வண்டி வாகனமெல்லாம் இங்கே வரும் எவ்வளோ பெரிய குழி நடுவில். ஸ்கூட்டர்கிட்ட உண்மையாங்க எனக்கு கஷ்டம் என்ன, கார் கூட தெரியாதுங்க. கார் பைக்கும் கூட தெரியாதுங்க. இந்த ஸ்கூட்டருக்காரங்க பாவாங்க உண்மையாகவே. இந்த சின்ன குழியில் இங்கே வருங்க. இந்த குழியில எல்லாம் மாட்டுச்சுனாங்க வீல் மகட்டி விட்டுருங்க. எத்தனை பேர் விழுந்துருக்குறாங்க. என்ன விழுந்தவங்களுக்கு கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க, அப்படியே ஒரு ஸ்கிப்பை பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் ஒருத்தன் தான் இங்கேயே கதறிட்டு பேசிகிட்டு இருக்கணுங்க. இந்த ரோடு அப்படி தாங்க, சரியான மோசமான ரோடு. இங்கே வருங்க அந்த பாலை வர மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே குழி முட்டுமாக தான் இருக்குங்க. தடப்பட 2 வீலர்லாம் லைட்டு இல்லாமல் குழியும் தெரிகிறது இல்லைங்க சாமி. அந்த லைட்டு சின்ன லைட்டு வச்சு போட்டுங்க. இங்கே வருங்க ஒரு லைட்டும் இருக்காதுங்க. ஏதோ அந்த கடை பேக்கரி லைட்லாம் ஓடுதுங்க போல போய். ஏன்னா நீங்களே பாருங்க மறுபடியும் எப்படி இருக்கணும் பாருங்க. கோயம்புத்தூரோட நிலமையே பாருங்க. இருட்டில் இப்படி தான் வண்டி ஓட்டிக்கணுங்க. சப்போஸ் லைட் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது, ஃபியூஸ் போகுதுன்னா இப்படி தான் ஓட்டிக்கணுங்க. யாருக்கா நான் எங்கே ஓடுனா தெரியுங்களா? இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. கேபிளுங்க எல்லா கம்பத்துலேயும் பாருங்க 100 கேபிள் கண்டிப்பாக தொங்கிட்டு போகுங்க. கேபிளுக்கு தொங்கிட்டு கேபிளுக்கு போட தெரிஞ்ச உங்களுக்கு அதில் லைட்டு ஏன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இங்கே ஒன்றுமே இல்லைங்க. அந்த பாலத்தில் தான். இங்கே 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ கார்லேயோ ஏதாவது லைட் ரிப்பேர் ஆகி போச்சுங்க, இந்நேரத்துக்கு யாரை நம்பி ஓட்டுறதுங்க? இது ஓகேங்க, இது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லைட்டு தான் கேட்குறோம். ஆனால் இதில் ஒரு கூத்து பாருங்கள். ரோட்டோட லெஃப்ட் சைடில் லைட் இருக்குதுங்க, ரைட் சைடில் எங்கேயுமே இல்லை. பார்த்தீங்களா? ரோட்டோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் ரைட் சைடில் வரவங்களுக்கு தெரியாதுங்க. அதுலேயும் இந்த லைட் எரியல பாருங்கள். இன்னைக்கு இதுதான் நம்மளோட நிலைமைங்க. கோயம்புத்தூர் வாசிகளோட நிலைமை என்னென்னா எல்லாத்தையும் சகிச்சுட்டு போய்க்கணும். எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மெட்ரோ சிட்டிஸுங்க. பெங்களூர் மாதிரி, பூனே மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை சகிச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரதால் பரவாயில்ல, நான் ஓடுறேன் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு, நம்ம குழந்தை குட்டி நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறாங்க. யாருமே இதுக்கான வாய்ஸ் கொடுக்குறதே இல்லைங்க. இத்தனைக்கு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கைகள் நிறையா இருக்காங்க. பெரிய பெரிய அசோசியேஷன்ஸ் இருக்குங்க. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கான அசோசியேஷன்ஸ் இருக்குதுங்க. எங்கேயுமே வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ரைஸ் பண்ணினாலும் அது ஆக்ஷனில் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாதுங்க. அடுத்த இடம் நான் மெயினாக சொன்ன ஸ்பாட் இதுதான். இந்த ஸ்பாட் பாருங்கள், சுத்தமாக ஆப்போசிட்டில் வண்டி வரனாலும் உங்களுக்கு லைட் இருக்குங்க. இங்கே வருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என் 2 வீலரில் லைட்டுங்க ரொம்ப பவர் கம்மி. ஏன்னா கம்பெனியோடு வந்ததுங்க. சுத்தமாகவே கரெக்டாக தான் ரோட்டில் ஓட்டுறோமா, குழி குண்டு எங்காவது வந்துருமா, எப்படி பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குங்கிறீங்களா?
ஆப்போசிட்டில் மட்டும் வண்டி வரலினாங்க, அப்படியே சும்மா கரு கும்முன்னு இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ரோடே பார்த்துருக்க மாட்டீங்க. திக் ஃபாரஸ்ட்டு, இந்த திப்பம் காடு செக்ஷனுங்க, மசனகுடி, இது மாதிரி இருக்குங்க. ஏன்னா இங்கெல்லாம் இந்த ரிஃப்ளெக்டரு, இந்த வண்டியெல்லாம் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்குதுங்க. இங்கே வரும் இன்னொரு ஃப்ளேவர். இந்த லைட்டெல்லாம் என்ன தான் ஆச்சு, ஏன் ரீப்ளேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணுற பாருங்க. தலைவரே தெரியுதுங்களா? ரோடு ஏதாவது தெரியுதுங்களா? எப்படி இருக்குது பாருங்க, கருகும்மனு. ஆப்போசிட் ஒருத்தர் வராருங்க. வாரு இப்படி வேணா வர்றதுங்க. ஆப்போசிட்டில் அவர் வெள்ளக்காரர் இருக்காரு, கொஞ்சம் பயந்துட்டாரு. பார்த்தீங்களா? இப்போ அடுத்த பாட்டு காமிக்கிறேங்க. அடுத்த பாட்டில் இதை விட இருட்டு ரோடு, இதுவே இவ்வளோ பயமாக இருக்கேன், இதை விட ஒரு இருட்டு ரோடு இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் பாருங்க. லாரி மட்டும் ஓவர்டேக் எடுத்துடலாங்க. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, இங்கே லைட் நல்லா இருக்கு.